வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு விடுகதை பார்க்கலாம். வாயிலிருந்து நூலெடுப்பான் மந்திரவாதியும் அல்ல, கிளைக்கு கிளை தாவுவான் குரங்கும் அல்ல, பலை விரித்து படித்திருப்பான் வேடனும் அல்ல. இந்த விடுகதைக்கு பதில் என்னன்னு யோசிச்சு வைங்க. அதுக்குள்ளார நம்ம திருவானைக்காவலை பத்தி பார்க்கலாம். திருவானைக்காவல்ல வெண்ணாவல் மரத்தடியில இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு சிவலிங்கம் மேல பாத்தீங்கன்னா சருகுகள்லாம் விழுந்து அந்த லிங்கத்து மேல விழுது. இதை பார்த்த சிலந்தி என்ன செய்யுது அப்படின்னா, லிங்கத்து மேல சருகுகள்லாம் மூடாம இருக்கிறதுக்காக தன்னுடைய வலையை பின்னி அந்த லிங்கத்து மேல சருகுகள்லாம் விழாம பாத்துக்குது. அந்த வழியா வந்த யானை என்ன பண்ணுதுன்னா, என்னடா சிவலிங்கத்து மேல இப்படி சிலந்தி நூலாடை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை களைச்சி எல்லாம் போடுது. தினமும் இந்த இது நடக்குது. தினமும் சிலந்தி வலை பின்னுது, யானை பிரிச்சு போடுது. ஒரு நாள் கோவம் ரெண்டு பேருமே எதிரெதிரா சந்திச்சுக்கிறாங்க, சண்டை வருது. அதுல சிலந்தியும் இறந்து போயிடுது, யானையும் இறந்து போயிடுது. யானைக்கு மோட்சம் கிடைக்குது. சிலந்தி தான் கோச்சங்கனான்கிற சோழ மன்னனா அடுத்த பிறவில பிறந்து திருவானைக்காவல் சிவன் கோயிலோட இன்னும் நிறைய கோயில்கள்லாம் ஒரு 90க்கு மேல சிவன் கோயில் கட்டியிருக்காங்கிற செய்தியும் பார்க்கிறோம். இந்த விடுகதைக்கு பதில் என்னன்னா சிலந்தி. நன்றி, மகிழ்ச்சி.